இன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதேபோல இந்த திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல சாலை தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது. மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை. சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது. சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும், தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோல ரயிலில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். சுமார் ரயிலில் 1000 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்லுகின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அது மட்டும் இல்லாம நான் தூத்துக்குடிக்கு போனேன். அங்க வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன், மக்களையும் பார்த்தேன். திருநெல்வேலிக்கு வந்தோம், அங்க வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம். அங்க இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட 3 நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இனியாவது இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்காம விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்கள் விரும்பல. மக்கள் உணவு இல்லாம 3 நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெட்கக்கேடானது. இன்றைக்கு தொலைக்காட்சியில பாக்கிறோம், ஊடகத்தில் பாக்கிறோம், பத்திரிகையில பாக்கிறோம். இன்றைக்கு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு 600 போட் விட்டுட்டு சொல்றாரு. ஒரு போட் கூட அங்க வரல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டுல. அங்கிருந்து வெளியில வர முடியல. இந்த காட்சி தான் பாக்கிறோம். ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க, நேரடியா பார்த்தாங்க பத்திரிகையெல்லாம். அதே போல அங்க இருக்கின்ற மக்கள் எங்களிடத்திலே தெரிவித்தது 3 நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனா ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்கறாங்க. நாங்க போய் மக்களை பார்த்தோம், மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், மருத்துவ செய்தோம், நாங்க முகாமிலே தங்க வச்சோம் என்று பச்சை பொய்யை பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு. அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும், பால் பவுடராவது கொடுக்க வேணும், குடிதண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடிதண்ணீர் ஒரு கஷ்டத்தை வந்து குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்பட்டது. அதையாவது இவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்கிறார். அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க. உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். அவள் ஏற்கனவே மிக்ஜாம் புயல் வருகின்ற பொழுது 1 வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்திவிட்டது. 1 வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கல. அதனால மக்கள் கடுமையா பாய்ச்சாங்க. அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் 4 மாவட்டத்திலையும் கனமழை பொழியும், அதி கனமழை பொழியும் என்று சொன்னாங்க. அதி கனமழைனா 21 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் சொன்னாங்க. அப்ப இந்த அரசு 14ஆம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டிருந்தா
இந்த உணவு பிரச்சனை வந்திருக்காது, குடிநீர் பிரச்சனை வந்திருக்காது, இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது. ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கியிருக்குதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம். எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா திமுக அரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.